வணக்கம். பகவத்கீதையோட ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்குள்ள நாம நுழையப் போறோம். இங்கதான் ஒரு பெரிய வீரனோட மனக்குழப்பத்திலிருந்து தெய்வீக ஞானம் பிறக்குது. இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் தான் அந்த மகத்தான மாற்றத்தோட ஆரம்ப புள்ளி. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குங்க ஆழமா பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். குருக்ஷேத்திர போர்க்களம். மாவீரன் அர்ஜுனன் போரை தொடங்க எக்தம் தயாரா நிக்கிறான். ஆனா திடீர்னு என்னாகுதுன்னா அவன் மனசு உடைஞ்சு பெரிய துக்கத்துல மூழ்கிடுறான். எப்படி எப்படி ஒரு மாவீரனுக்கு இப்படி ஒண்ணு நடக்க முடியும் இல்லையா? பாருங்க, இந்த ஒரே கேள்விதான் பகவத்கீதையோட ஞானத்துக்கான கதவையே நமக்கு திறந்து வைக்குது. நாம இந்த பகுதியில என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அர்ஜுனனோட துயரத்திலிருந்து ஆரம்பிச்சு சஞ்சயன் என்ன சொல்றார், அப்புறம் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு ஸ்லோகங்கள் வழியா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, பகவானுங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கருத்தோட முடிக்க போறோம். சரி, இப்போ நாம பார்க்க போறது பகவத்கீதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஒரு மனிதனோட உச்சக்கட்ட குழப்பம், தெய்வீக ஞானத்தை சந்திக்கிற ஒரு அற்புதமான தருணம். முதல்ல அர்ஜுனன் ஏன் இவ்ளோ தூரம் கலங்கி போறான் அப்படிங்கறத பார்க்கலாம். சஞ்சயன் திருதராஷ்டர்கிட்ட போர்க்களத்தை விவரிக்கும்போது அவர் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, அர்ஜுனன் தனக்கு எதிரா நிக்கிற சொந்தக்காரங்களையும் தாத்தா குருமார்களையும் பாக்குறான். பார்த்ததும் அவன் மனசுல தாங்க முடியாத கருணை பொங்கி வருது. அதனால மனசு தளர்ந்து போய் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு காட்சிதான் முதல் ஸ்லோகத்துக்கான களத்தையே அமைச்சு கொடுக்குது. இப்போ முதல் ஸ்லோகத்துக்கு வருவோம். இங்கே போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு திருதராஷ்டிரனுக்கு விவரிக்கிற சஞ்சயன் பேச ஆரம்பிக்கிறார். பகவத்கீதா அத்தியாயம் 2 ஸ்லோகம் 1. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ண குலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹா. இந்த ஸ்லோகத்துல இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளை நாம பிரிச்சு பார்க்கலாம். கிருபயா ஆவிஷ்டம், இதுக்கு என்ன அர்த்தம்னா கருணையால முழுசா ஆட்கொள்ளப்பட்டுட்டான் அப்படின்னு. அடுத்தது அஸ்ரு பூர்ண ஆகுல அப்படின்னா கண்கள் ஃபுல்லா கண்ணீரால நிறைஞ்சு வழியுது. அப்புறம் விஷீதந்தம், அதாவது தாங்க முடியாத துயரத்துல மூழ்கி இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற அர்ஜுனன் கிட்டதான் மதுசூதனன் பேச ஆரம்பிக்கிறார். மதுசூதனன் யாரு? மது என்கிற அரக்கனை அழித்தவர், அதாவது நம்ம பகவான் கிருஷ்ணர். இங்க ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்கு. அதாவது அர்ஜுனனுக்கு வர இந்த கருணையும் சரி கண்ணீரும் சரி, அது அவனோட உண்மையான ஆன்மாவை பத்தின ஞானத்தால வரல, வெறும் இந்த உடலை பார்த்து வர்றது. உண்மையான கருணைங்கிறது அழியாத ஆன்மாவுக்கு காட்டப்படணும். ஆனா நாம அழிய போற இந்த உடலுக்காக வருத்தப்படுறோம். இதுதான் பகவத்கீதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம். இதுக்கு ஒரு அருமையான உவமை இருக்கு. கடல்ல ஒருத்தன் மூழ்கிட்டு இருக்கான். அவனை காப்பாத்த முயற்சி பண்ணாம அவனோட சட்டை நனைஞ்சு போச்சேன்னு நீங்க இறக்கப்பட்டா அது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம். அப்படிதான் இந்த பௌதிக உடலுக்காக நம்ம புலம்புறதும். ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்காதவங்க தான் இப்படி தேவையில்லாம புலம்புவாங்க. இப்போதான் கதையோட திருப்பு முனைக்கு வரும். அர்ஜுனனோட இந்த புலம்பலையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு. கீதையோட முதல் உபதேசமே இங்கிருந்து தான் தொடங்குது. பகவத்கீதா அத்தியாயம் 2 ஸ்லோகம் 2. ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டம் அசர்க்யம் மகீர்த்திகரம் அர்ஜுனா. கிருஷ்ணர் பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்பவே கூர்மையா இருக்கு பாருங்க. குதஹா அப்படின்னா எங்கிருந்து, கஷ்மலம் அப்படின்னா இந்த அழுக்கு, அதாவது அர்ஜுனனோட துக்கத்தை அவர் ஒரு அழுக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இது அனார்யா, அதாவது வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கத்தை அறியாதவங்க செய்யற காரியம்னோ. அஸ்வர்க்கியம், இது ஒன்னு சொர்க்கத்துக்கோ இல்ல வேற எந்த உயர்நிலைக்கோ கூட்டிட்டு போகாதுன்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தோட முழு மொழிபெயர்ப்பையும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட ஆச்சரியமும் ஒரு விதமான கண்டனமும் நமக்கு நல்லாவே புரியும். அவர் கேக்குறார், என் அருமை அர்ஜுனா, இப்படி ஒரு இக்கட்டான நேரத்துல இந்த அழுக்கு உனக்கு எப்படி வந்துச்சு? வாழ்க்கையோட மதிப்பு தெரிஞ்ச ஒரு ஆரியனுக்கு இதெல்லாம் தகுதியே கிடையாது. இது உனக்கு புகழையும் தராது, உயர் உலகங்களுக்கும் கொண்டு செல்லாது. இங்கிருந்துதான் கீதையோட உரையாடலே ஆரம்பிக்குது. ஸ்லோகம் எப்படி தொடங்குது? ஸ்ரீ பகவான் உவாச்சா, அதாவது பகவான் கூறினாருன்னு. இங்க கிருஷ்ணர் கூறினாருன்னு சொல்லாம பகவான் அங்கிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தைய பயன்படுத்துறாங்க. ஏன்? அந்த வார்த்தைக்கு எப்படி என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை நாம ஏன் அப்படி கூப்பிடணும்? வாங்க இதை தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, பரம சத்தியத்தை, அதாவது அந்த முழுமுதற் கடவுளை 3 விதமான நிலைகள்ல உணரலான்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க வாங்க நம்ம சூரியனை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். முதல் நிலை பிரம்மன். இது சூரியனோட வெளிச்சம் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஆனா அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது இல்லையா? 2வது நிலை பரமாத்மா.
இது சூரியனோட மேற்பரப்பு மாதிரி. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கறோம், இது எல்லா உயிர்களோட இதயத்திலையும் இருக்கிற அம்சம். ஆனா 3வது நிலை, அதுதான் உச்சம். அதுதான் பகவான். இது சூரியன்கிற அந்த முழு கிரகத்தையே பார்க்கற மாதிரி. அந்த வெளிச்சத்துக்கும் அந்த மேற்பரப்புக்கும் காரணமான அந்த முழுமையான ஆளுமை கொண்ட பரமபுருஷர் அவர்தான். பராசர முனிவர் இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறார். பகவான் அப்படின்னா 6 விதமான ஐஸ்வர்யங்களையும் முழுமையா 100% கொண்டவர். அது என்னென்னனா, அளவே இல்லாத செல்வம், முழுமையான வலிமை, எல்லையில்லாத புகழ், நிகரே இல்லாத அழகு, முழுமையான அறிவு, அப்புறம் முழுமையான துறவு. இது எல்லாமே யாரிடம் முழுசா இருக்கோ அவர்தான் பகவான். நிறைய சாஸ்திரங்கள் இதை மறுபடியும் உறுதிப்படுத்துது. உதாரணத்துக்கு பிரம்ம சம்ஹிதை என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணருக்கு சமமானவங்களோ இல்ல அவரை விட உயர்ந்தவங்களோ யாருமே இல்லைன்னு சொல்லுது. அவரு சர்வ காரணம்னு சொல்லுது. அதாவது எல்லா காரணங்களுக்கும் அவர்தான் மூல காரணம். ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் ஒருபடி மேல போய் மத்த எல்லா அவதாரங்களுமே கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் தோன்றுதுன்னு சொல்லுது. சரி, இவ்ளோ தூரம் பார்த்தோம். இந்த முதல் 2 ஸ்லோகங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து என்ன, இதோட சாராம்சம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இதுதான். நம்மளோட உண்மையான ஆன்ம நிலைய உணர்ந்து நம்ம கடமைய சரியா செய்யணும்னா முதல்ல இந்த பௌதிகமான துக்கத்தையும் பந்த பாசத்தையும் நாம தாண்டி வரணும். அர்ஜுனனோட கலக்கமும் சரி, கிருஷ்ணரோட கண்டனமும் சரி, நமக்கு இதத்தான் ரொம்ப தெளிவா உணர்த்துது. இறுதியா உங்க எல்லாருக்கான ஒரு சின்ன கேள்வி. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய விடாம தடுக்கிற இந்த மாதிரி தேவையற்ற பந்த பாசங்கள் அல்லது கலக்கங்கள் எதுன்னு இன்னைக்கு அது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இது மாதிரி இன்னும் ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி.